This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டு ரிலிஜன் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையிலிருந்து வெளியே வந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் 2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் 2025 லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. நேமத்தை போஸ்ட்டை பார்த்த வரைக்கும் ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2 கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அது பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 to 25 இயர்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கேட்டகரிக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே கேட்டகரியில் பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டிரைவர். இதற்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்டிக்கு 1 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் டிரைவரில் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து முடிச்சு வச்சிருக்கணும்னு சொல்லுறாங்க. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு வந்து 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அவங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்து ஓபிசிக்கு 3, எஸ்டிக்கு வந்து 5 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்கர். இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அண்டர்ரிசர்க்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1 கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டர்ரிசர்க்கும் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவரை பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சி. அண்டர்ரிசர்க்கு 1, எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 to 27 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 5 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பியூனும் கேஸ்டர் ஆப்ரேட்டருக்கும் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்டர்ரிசர்க்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 1 கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 18 to 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்டர். இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 1 எஸ்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும். 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 27 இயர்ஸ் வந்து இருக்கணும். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினரி போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து 29 டிசம்பர் 2025 நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.